உடனே முடிவெடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். புரியுதா? உடனே முடிவெடுத்தா உங்களுக்கு மகிழ்ச்சி வேணா கிடைக்கும், ஆனால் நிதானமாக முடிவெடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சார், இப்ப நீங்க ஒரு படிக்கட்டு இருக்கு சார், படிக்கட்டுல ஏறும்போது எப்படி சார் ஏறுவீங்க? படிக்கட்டுல ஏறும்போது மெதுவா மெதுவா, இறங்கும் போது கொஞ்சம் வேகமா. அவ்வளவுதான் சார், தீர்ப்பு முடிஞ்சிச்சே. சோ வாழ்க்கையில நம்ம நிதானமா இல்லாம வேகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? இறக்கத்தை சந்திப்போம். நிதானமாக பொறுமையாக அடி எடுத்து வைத்தால் வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திப்போம். இதுதானே சார் வாழ்க்கை. சார், பள்ளி படிக்கிற மாணவன் இருக்கல, அவன் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா கல்லூரியில நல்ல குரூப் எடுக்கலாம். கல்லூரி படிக்கும் போது நீ கொஞ்சம் நிதானமா இருந்தா உனக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். நீ நல்ல கம்பெனில வேலை பார்க்கும்போது உன்னுடைய உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் உனக்கு உயர் பதவி கிடைக்கும். உன்னுடைய கம்பெனிலையும் அலுவலகத்திலையும் நல்ல நிதானம் வந்தா நல்ல மனைவி கிடைக்கும். எவர் ஒருவர் தன்னுடைய மனைவியிடம் நிதானமாக இருக்கிறாரோ அவருக்கு நல்ல குழந்தை கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும் என சொல்லி எத்தனையோ அப்பாக்கள் இங்க இருப்பீங்க. உங்க குழந்தை ஒருவேளை எக்ஸாம்ல மார்க் கம்மியா இருக்கு, ஒரு 30 மார்க் எடுக்குது சார், இல்ல தவறான பழக்கம், உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ எல்லாம் உருப்பிடுவியாடா, நீ எல்லாம் நாசமா போவ, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன், நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டால் அந்த குழந்தையின் வாழ்க்கை வழி மாறிவிடும். அந்த குழந்தையை கூப்பிட்டீங்க, பாருப்பா நிதானமா பேசுங்க, இங்க பாருப்பா அப்பா வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, அப்பா வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதுப்பா, என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுப்பா, கொஞ்சமாவது வாழ்க்கைய புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை பாடத்தை நிதானமாக எந்த ஒரு தகப்பன் குழந்தையிடம் சொல்லி கொடுக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி அடையும் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.